بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை பற்றி சுருக்கமாக சில விடயங்களை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக முஃப்திரு ஸௌம் அல் ஜிமா பில் இஜ்மா, எவ்வித கருத்து வேறுபாடுமின்றி உடலுறவு நோன்பை முறித்துவிடும். நோம்பாளி ஒருவர் உடலுறவில் ஈடுபட்டால் அது நோன்பை முறித்துவிடும். அதே போலதான் விழிப்பிலே வேணுமென்று இந்திரியம் வெளியாகுதல், இஸ்கலிதமாகுதல் அல்லது இந்திரியம் வெளியாகுதல், இந்திரியத்தை வெளியாக்குதல், நேரடியாகவோ அல்லது வேறு வகையிலேயோ இந்திரியத்தை வெளியாக்கினால் நோன்பு முறிந்துவிடும். அது ஜிமாவுடைய கருத்தில் இருக்கின்ற காரணத்தினால். அடுத்ததாக அல் இஸ்திகாஅத்துல் முத்தஅம்மிதா, வேணுமென்று வாந்தி எடுத்தல். வஹிய முஃப்திரத்து பில் இஜ்மா, இஜ்மாவின்படிக்கு, ஏகோபித்த முடிவின்படிக்கு வேணுமென்று வாந்தி எடுப்பது நோன்பை முறித்துவிடும். மாற்றமாக வாந்தி ஒருவருக்கு மிகைத்து விட்டால், நோன்படியாருக்கு மிகைத்து விட்டால் அது நோன்பை முறிக்காது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரஅஹுல் கையு ஃபலைஸ அலைஹி கலாஉன். யாருக்காவது வாந்தி மிகைத்து விட்டால் அவர் அதை கலா செய்வது அவசியமாகாது. வமன் இஸ்தகாஅ ஃபல்யக்தி, யாராவது வேணுமென்று வாந்தி எடுத்தால் அவர் அதை கலா செய்து கொள்ளும் செய்தி அஹ்மதில், அபுதாவுதுல, திர்மிதியிலே, இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஹ்மஹுமுல்லா. ஸஹஹுல் அல்பானி இர்வாஉல் கலீல், இர்வாஉல் கலீல் என்ற கிதாபிலே இமாம் அல்பானி அவர்கள் அதை சஹீஹான ஹதீஸாக காணுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஹுரூஜ் தமுல் ஹைது அவின் நிஃபாஸ், நோம்பலியாருக்கு நிலையில் ஒரு பெண்ணுக்கு ஹைதுல் இரத்தம் வெளியாகுதல் அல்லது குழந்தையை பெற்றெடுத்து நிஃபாசுடைய இரத்தம் வெளியாகுதல், அவ்விரண்டும் நோன்பை முறித்துவிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது பகலையின் கடைசி நேரத்திலேயாக இருந்தாலும் சரியே. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அலைஸ இதா ஹாலத் லம் துஸல்லி வலம் தசும். ஒரு பெண் ஹைலானால் தொழுவதில்லை, நோன்புடிப்பதில்லை என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலைஸ இதா, இல்லையா, இதா ஹாலத், ஒரு பெண் ஹைலானால் தொழுவதில்லை, நோன்புடிப்பதில்லை என்று வந்திருக்கிறது. அடுத்ததாக மன் அஃப்தர நாசியன் அவ் முஹ்தியன், யாராவது தவறாக மறதியாக நோன்பை திறந்தால் அவரின் நோன்பு சஹீஹுன், சரியானதாக இருக்கும். வல யஜிபு அலைஹில் கலா, அதை திரும்ப கலா செய்ய வேண்டிய அவசியமாகாது. நிஸ்யான் மாரூஃப், மறதிங்கிறது ஒரு பிரபலியமானது, எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்களில் அதிகமானோர் உண்ணுவது குடிப்பதிலே மறந்து என்ன செய்யலாம், உண்ணலாம், குடிக்கலாம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் அக்கல அவ் ஷரிப நாசியன், யாராவது குடித்தாலோ அல்லது நீர் அருந்தினாலோ, நாசியன் மறந்தவனாக, ஒவ்வொசாயிமுன் நோம்போலியா இருக்கையில் மறந்தவனாக நீர் அருந்தினாலோ சாப்பிட்டாலோ, ஃபல்யுதிம்ம ஸௌமஹு, அவருடைய நோன்பை பூர்த்தி செய்யவும். ஏனென்றால் ஃபஇன்னமா அத்தமஹுல்லாஹு வஸகாஹு, அல்லாஹ் தான் அவருக்கு நீரும் உணவும் புகட்டியிருக்கிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6669 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, வல் முஹ்தி, தவறிழைப்பவன் ஃபஜ்ர் உதயமாகிவிட்டது என்று எண்ணி ஃபஜ்ர் உதயமாகவில்லை, அப்பொழுது அவன் ஃபஜ்ர் உதயமானதற்கு பின்னால் சாப்பிட்டால், அல்லது சூரியன் மறைந்து விட்டது என்று சூரியன் மறைவதற்கு முன்னால் நோன்பை திறந்தால் அவருடைய ஹாலும் அவ்வாறே தான். அவன் நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டியதான், கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை. யாராவது வேண்டுமென்று எந்த விதமான காரணமுமின்றி உதிருமன்றி நோன்பை முறித்தால், விட்டுவிட்டால்,
அவன் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக கருதப்படுவான். அவன் தௌபா செய்வது அவன் மீது கடமையாகும், அதை கலா செய்வதும் அவசியமாகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போலதான் ஒரு பெண் ஹைலானால் ரமதானிலே நோம்பு நோற்று நிலையில் ஹைலானால் அல்லது நிஃபாஸ் வழியானால் ஹரும் அலைஹ சியாம், அவள் நோம்பு நோற்பது ஹராமாகும். வஜிப் அலைஹல் கலா பாத துஹுர், துப்புரவானதற்கு பின்னால் அதை கலா செய்வது அவள் மீது கடமையாகும் என்ற செய்தி சஹியான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் அதை கவனத்தில் எடுத்து நாங்கள் அந்த காரியங்களை சரியாக பேணி வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.